السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم: يا أيها الذين آمنوا اجتنبوا كثيرا من الظن إن بعض الظن إثم. صدق الله العليم. قال النبي صلى الله عليه وسلم: من كذب علي متعمدا فليتبوأ مقعده من النار. صدق رسوله النبي الكريم. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்பாளன் அல்லாஹ்வின் திருப்பெயர் கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். ஸலவாத்தும் ஸலாமும் சத்திய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை அப்பழுக்கற்ற முறையில் பின்பற்றிய நல்லவர்கள் இன்னும் நம்மவர்கள் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக. பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு தாய்மார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹ் ஒரு புனிதமான இடத்திலே ஒரு புனிதமான நிகழ்விற்காக நம்மை உட்கார வைத்திருக்கிறான். இதே போன்று நல்லது கிடைக்கிற இடத்திலெல்லாம் உட்கார்ந்து அல்லாஹ்வுடைய அருளை பெறக்கூடியவர்களாக நானும் நீங்களும் எக்காலமும் ஆக வேண்டும் என்று துஆ செய்து, பெரியார்களே, அருமை தாய்மார்களே, நாம் பிறந்ததிலிருந்து நம்முடைய வாழ்க்கையின் கடைசி வரையில் பேசிக் கொண்டிருக்கிறோம். சொல்லப்போனால் பேச்சு என்பது மனிதனுக்கு மட்டுமே சொந்தமான ஒரு விஷயம். பேச்சு என்பது வேற எந்த ஜீவராசிக்கும் கொடுக்கப்படவில்லை. ஒரு ஆடும் இன்னொரு ஆடும் அதனுடைய பாஷையிலே பேசிக் கொள்கிறது என்று அறிஞர்கள் சொல்லிக் கொண்டாலும் கூட நம்மை மாதிரி அவ்வளவு விவரமாக பேசிக் கொண்டிருப்பதாக அவர்களும் கூட சொல்லவில்லை. மனிதன்தான் பேசுவதிலே கெட்டிக்காரனாக, எதை வேண்டுமானாலும் பேசக்கூடியவனாக, யாரை பற்றி வேண்டுமானாலும் பேசக்கூடியவனாக இருக்கிறான். எனவேதான் மனிதர்களுக்கு மாத்திரமே நல்லது கெட்டது சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நல்லது கெட்டது என்பது நடவடிக்கையில் மாத்திரமல்ல, வார்த்தையில் கூட நல்லது கெட்டது இருக்கிறது. எனவே வார்த்தைகளை எப்படி பேச வேண்டும், எவைகளை பேசக்கூடாது என்பதை பற்றி ஒரு சில விஷயங்களை இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையிலே காலையிலிருந்து தூங்குற வரைக்கும் நம்ம பேசக்கூடிய பேச்சு எல்லாமே கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களை பற்றி அதிகமாக நம்ம பேசுகிறோம். நம்மளை பற்றி யாராவது பேசினாங்கன்னு சொன்னால் அந்த சபையில் நம்ம உட்கார்றதில்லை. நம்மை விட பெரிய மனுஷனாக இருந்தால் அந்த சபையில் நம்ம உட்கார்றதில்லை. நம்மளை விட சின்ன ஆளாக இருந்தால் ஏண்டா பேசினேன்னு அடிச்சிடுறோம். ஏனென்றால் நமக்கு பிடிக்காத ஒரு விஷயம் தானே அடுத்த ஆளுக்கும் பிடிக்காது என்கிறத பற்றி எண்ணம் நமக்கு என்ன செய்யறதில்லை, வர்றதில்லை. எனவே பேச்சு என்பது எப்படி இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் மிக தெளிவாக வரையறுத்து கொடுத்திருக்கிறது. என்ன சொல்ல போனா, இந்த மார்க்கம் இருக்கிறது இல்லையா, இஸ்லாமிய மார்க்கம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் உயிரோடு இருக்குன்னா ஒரே காரணம் பேச்சு தான். ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி 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 பேசித்தான் இஸ்லாம் வளர்ந்திருக்கிறது. நமக்கு நம்ம அம்மா தான் சொல்லியிருப்பாங்க, பெரியவங்க சொல்லியிருப்பாங்க, அவங்களுக்கு அவங்க அக்கா அம்மா சொல்லியிருப்பாங்க, அவங்க காலத்தில் இருந்து பெரியவங்க சொல்லியிருப்பாங்க. இப்படி சொல்லி சொல்லி வளர்ந்தது தான் இஸ்லாம். எனவேதான் என்றைக்காவது இஸ்லாம் அழிவுபடக்கூடிய காலம் வறுமையானால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் தெளிவாக சொல்லுவார்கள், ஃபித்னாக்கள் ஃபசாதுகள் மழையாக பொழிகிற கியாமத்தினால் நெருங்குகிற நேரத்தில் யாராவது என்னுடைய நடவடிக்கை ஒன்றை, சுன்னத்தான காரியம் ஒன்றை நிலை நிறுத்துவாரையானால் அவருக்கு ஷஹீதுடைய நன்மை கிடைக்கிறது என்று சொல்லி காட்டுவார்கள். ஷஹீத்னா அல்லாஹ்வுக்காக போரிட்டு தன்னை தானே அழித்துக் கொள்பவர். அந்த நன்மை கிடைக்குதுன்னு சொல்றாங்கன்னா பேசிக்கிட்டே இருக்கணும், நல்லவைகளை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கணும். இன்னைக்கு சாதாரணமா ஒரு பஸ்ல போறோம், பஸ்ல போனா சினிமா பாட்டை போடுறான், காது கூசுற அளவுக்கு அந்த பாட்டு இருக்குது. அதுக்காக மற்ற பாட்டெல்லாம் கேட்கணும்னு நான் சொல்ல வரல. பொதுவான இடம், அவன் இஸ்லாமியன் இல்லை, இஸ்லாமியத்தை அங்கே கொண்டு போய் நம்ம புகுத்த முடியாது.
அதே நேரத்தில் சில நாகரிகமா வார்த்தை வந்துச்சுன்னா பரவாயில்ல, விட்டு தொலைஞ்சிடலாம். ஆனால் நாகரிகம் இல்லாத கேவலமான வார்த்தையெல்லாம் வருதுன்னு வச்சுக்கோங்க. பொம்பளைங்க இருக்கிறாங்க, பிள்ளைங்க இருக்கிறாங்க, எல்லாரும் இருக்கிறாங்க. அத்தனை பேரை நம்ம வாயில என்ன செய்யறோம்? பிளாஸ்டரி போட்டு உட்கார்ந்து இருக்கிறோம். நான் என்ன சொல்றேன்னா, இஸ்லாமியர்களுக்கு மாத்திரம்தான் நல்லதை எடுத்து சொல்லக்கூடிய அறிவு இருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையா? எனவே என்ன செய்யணும்? முணுமுணுக்கமாவது செய்யணும். என்னையா இந்த பாட்டை போடுற என்று சொல்லி லேசா நம்ம வாயை திறந்தோம்னா நிறைய பேர் அதுக்கு என்ன செய்வாங்க? பதில் சொல்லுவாங்க. ஆமா, அன்னையில அப்போது இல்லை, இதைத்தானே போட்டுக்கிட்டு வரான், வேற என்ன பாட்டு இருக்குன்னு சலன்னு பேச ஆரம்பிச்சுட்டாங்கன்னாலேயே அவன் மாத்திடுவான். நல்லதை சொல்வதற்கு முதல்ல துணிவு வேணும். அந்த துணிவு நம்மிடம் இருந்து புறப்பட வேண்டும் அப்படின்னு நினைக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுல இருந்து மதீனாவுக்கு வர்றதுக்கு முன்னாடியே முஸாப் இப்னு உமைர் என்கிற ஒரு சஹாபி மதீனாவுக்கு வந்து இஸ்லாத்தை சொன்னாங்க. அப்ப சஹாபிய பெண்மணிகள் சஹாபாக்கள் எல்லாருமே, அதாவது பின்னாடி இஸ்லாமான அந்த மதீனாவாசிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க ரசூலுல்லாஹ்வுடைய வரலாற்றை கேட்கிறாங்க. அப்ப முஸாப் இப்னு உமைர், நாங்களும் உங்களை மாதிரி தான் அறிவிலிகளாக இருந்தோம். எங்களிலே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோன்றினார்கள். 40 வயசு வரைக்கும் எங்களோட தான் இருந்தாங்க. ஆனா எங்களை மாதிரி இருக்கல, நல்லா இருந்தாங்க. எனவே நாங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டோம். அவர்கள் அதற்கு பிறகு கஷ்டப்பட்டாங்க, நஷ்டப்பட்டாங்க, நாங்களும் அவங்களோட சேர்ந்து அடிபட்டோம் என்றுலாம் சொல்லிக்கிட்டு வர்றாங்க. இது எங்க போய் பாதிக்குதுன்னு கேட்டா, மதீனாவில் இருக்கிற அன்சாரி பெண்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள போய் பாதிக்குது. அவங்க என்ன செய்யறாங்கன்னா, அவற்றை இஸ்லாம் ஆனதோட தன்னுடைய பிள்ளைகளுக்கு அதை சொல்லி கொடுத்தாங்களாம். உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும், நம்மில் பெரியவர்கள் இருப்பார்களே ஆனால், அல்லது ஒரு 40 வயசு 50 வயசு இருக்கக்கூடிய பெரியவர்கள் கேட்டா தெரியும். எனக்கு அந்த அனுபவம் இருக்கிறது, அதனால சொல்றேன். நம்முடைய அம்மாவோ நம்முடைய அத்தாவோ, அத்தா பள்ளிவாசல்ல பயான கேட்டுட்டு வந்து வீட்டுல வந்து சொல்லுவாங்க. நம்முடைய தகப்பன்மார்கள் எல்லாமே பள்ளிவாசல்ல பயான கேட்டுட்டு வந்து வீட்டுல வந்து சொல்லுவாங்க. தாய்மார்கள் இருக்காங்க இல்லையா, நபிமார்களுடைய வரலாறுகளிலிருந்து சகல வரலாறுகளையும் பிள்ளைகளை உட்கார வச்சு சொல்லுவாங்க. அந்த அனுபவம் உங்களை எத்தனை பேருக்கு கிடைச்சிருக்குன்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு ஒரு ஆலிசாவா நான் அவங்க முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறேன்னா அதற்கு முழு முதற் காரணம் எங்க அம்மா எங்களுக்கு சின்ன பிள்ளைகளை சொல்லி கொடுத்த அந்த பாடங்கள் தான். நீலாம் அப்படி பேசணும், நீலாம் அப்படி செய்யணும், நம்முடைய மூதாதையர்கள் இப்படிலாம் இருந்திருக்கிறாங்க சொன்னதோட மட்டும் இல்லாம பிள்ளைங்களை வரிசையா படுக்க வச்சுட்டு ஆயத்துல் குர்சி சொல்லி கொடுப்பாங்க, 5ஆம் கலிமா சொல்லி கொடுப்பாங்க, எல்லா கலிமாக்களையும் சொல்லி கொடுப்பாங்க, அல்லாஹும்ம பிஸ்மிக அமூத்து வ அஹ்யான்னு சொல்லி கொடுப்பாங்க. இதெல்லாம் சொல்லி கொடுத்து தூங்க வைப்பாங்க. இதனால் என்ன நடந்துச்சுன்னா, இஸ்லாம் சின்ன பிள்ளைங்கள்ட்ட மிக ஈஸியா போச்சு. இன்னைக்கு ஏன் இல்லைன்னு கேட்டா, அம்மாமார்கள் பிள்ளைகளை தனியேன்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்க சீரியல் பார்க்கறதுக்கு பிள்ளைங்க இடைஞ்சலா இருக்கிறாங்க. நைட்டு ஆயாச்சின்னாலேயே இந்த பிள்ளைங்களை ஏன் பெத்தோண்டு நினைக்கிற அளவுக்கு அம்மாமார்கள் சங்கடப்படுறாங்க. ஒன்னு டியூஷனுக்கு அனுப்பிடுறது, இல்லைன்னா வீட்டுல இருந்தா கூட நான் பார்க்கறத முடிஞ்சா பாரு, இல்லைன்னா எந்திரிச்சு ஓடுங்கிறது. அந்த அளவுக்கு தாய்மார்கள் இஸ்லாமிய நெறியை விட்டு அப்பாற்பட்டு போனதுனால இந்த காலத்தில் யாருக்கும் அப்படிப்பட்ட அனுபவங்கள் என்ன செய்யறது இல்லை, நல்லது கிடைக்கிறது இல்லை. அதனால நம்ம என்ன செய்யறோம், இஸ்லாத்தை விட்டு தள்ளி போய்கிட்டே இருக்கிறோம். சஹாபிய பெண்மணிகளாக அன்சாரி பெண்மணிகளாக இருந்தவர்கள் அதை சொன்னாங்க, பிள்ளைங்களுக்கு சொன்னாங்க. அதனால என்ன ஆச்சுன்னு கேட்டா, பத்ரு போர் நடந்துகிட்டு இருந்துச்சு. பத்ரு போர் கடுமையான போர், வாழ்வா சாவாங்கிற போர். அந்த பத்ரு போர்ல 2 சின்ன பிள்ளைங்க, முஆது முஅவ்வித், 2 சின்ன பிள்ளைங்க அவங்க வந்தாங்க. வந்து அந்த 2 அன்சாரி பிள்ளைங்க மக்காவையே அவங்க பார்க்கல, மக்காவில் என்ன நடக்குதுன்னே அவங்களுக்கு தெரியாது. அவங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அணியில நின்றுகிட்டு அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் என்கிற மிகப்பெரிய சஹாபி, அவங்க கையில வாளெல்லாம் வச்சுக்கிட்டு குதிரை மேல ஏறி உட்கார்ந்துக்கிட்டு போர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட வந்து சொன்னாங்களாம், சின்னத்தா இந்த அபூ ஜஹில்னு சொல்றாங்களே அவன் எங்க இருக்கான்னு கேட்டாங்களாம். அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் கேலியா கேட்டாங்க, ஏன்பா அவனை போய் தேடுறீங்க, அவன் பயங்கரமான ஆளாச்சே, வில்லன்லயே மகா வில்லன் ஆச்சே, அவனை ஏன் தேடுறீங்க? இல்ல எங்க ரசூலுல்லாஹ்வுக்கு அவன் ரொம்ப தொல்லை கொடுத்துருக்கானா, எங்க அம்மா சொல்லி இருக்கிறாங்க, அதனால அவனை வேக்காடு வைக்கிறதா இன்னைக்கு நான் எங்களுக்கு வேலைன்னு சொன்னாங்க.
அப்துல் ரஹ்மான் அவங்க சிரிச்சுட்டாங்களாம், என்னப்பா சின்ன பிள்ளைங்களா இருக்கிறீங்க, வால் உயரம் கூட நீங்க இல்ல, வாழை வச்சு அவனை எப்படி நீங்க சண்டை போட முடியும்னு கேட்டாங்க. ஆளை மட்டும் காட்டுங்க, மற்றதை நாங்க பாத்துக்கிறோம்னு சொன்னாங்க. அந்த 2 சின்ன பிள்ளைங்களும் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் அவர்கள் அண்ணா போறான் பாருங்க, அவன் தான் அபூ ஜஹல்னு சொன்ன உடனே 2 பேரும் வேகமா போய் அவன் இருந்த குதிரை காலை வெட்டிட்டாங்களாம். எவ்வளவு சமயோஜிதம் பாருங்க, சின்ன பிள்ளைங்களா இருந்தாலும் குதிரை காலை முதல்ல வெட்டினோடனே குபீர்னு அது படுத்துருச்சு, மேல இருந்தவன் தடுமாறி கீழே விழுந்தான். எந்திக்கிறதுக்கு முன்னாடியே வாழை வச்சு மாறி 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 குத்தி ஒண்ணுமில்லாம ஆக்கிட்டாங்க, அசைய கூட விடாம ஆக்கிட்டாங்க. உலகத்தையே ஆட்டி படப்பேன்னு சொன்னவன், மக்கா என் கையில தான் இருக்கு, நான் கண் எமைச்சேன்னு சொன்னா இந்த மக்காவில் இருக்கக்கூடிய இந்த எதிரிகளை எல்லாம் தவிடு பொடி ஆக்கிடுவேன்னு சொன்னவன், இந்த முகம்மது எம்மாத்திரம்னு சொன்னவன், கேவலம் 2 சின்ன பசங்கள்கிட்ட அடிபட்டு தன்னுடைய வாழ்வை தொலைத்தவன் என்று வரலாறு சொல்லி காட்டுகிறது. அதுக்கு பிறகு இன்னொரு சஹாபி போய் அவனுடைய தலையை எடுத்தாங்க, அது வேற விஷயம். ஆனால் அவனை நடக்க முடியாம குத்துயிர ஆக்குனது, அவனை கையை கூட தூக்க விடாம ஆக்குனது 2 சின்ன பிள்ளைங்க, முஆது முஅவ்விது. இது என்ன காரணம்னு கேட்டா, அந்த 2 பிள்ளைங்களும் அம்மாவால நல்ல செய்திகளை சொல்லி சொல்லியே வளர்க்கப்பட்டவர்கள். எனவே வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் அல்லாஹ் ரசூலுடைய வார்த்தைகளா வந்துகிட்டே இருந்துச்சுன்னா வேற ஒண்ணுமே வேண்டாம். ஒரு ஆடி மாசம் வருதுன்னு வச்சுக்கிடுங்க, நமக்கு ஆடியும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. இஸ்லாத்துல சஃபர் மாசம் இருக்கும்பாங்க, சஃபர் மாசமும் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே தெளிவாக சொன்னாங்க, லா சஃபர வலா தீரத பில் இஸ்லாம். இஸ்லாத்திலே பறவையை வைத்து குறி கேட்பதும் கிடையாது, கிளி ஜோசியம் அந்த ஜோசியம் அந்த ஜோசியம்லாம் கிடையாது. இன்னும் அதே மாதிரி சஃபர் மாசம் பீடை என்பதும் கிடையாது. இன்னும் சொல்ல போனா அதுக்கு முன்னாடி ஷவ்வால் மாசத்தை பீடைன்னு சொல்லி இருக்காங்க. எனவே எந்த மாசமும் பீடை கிடையாது. ஃபஜ்ர் தொழுதுட்டீங்களா, அன்னைக்கு நல்ல நாள் தான், 24 மணி நேரமும் நல்ல நாள். ஃபஜ்ர் தொழாம நீங்க எத்தனை ஜோசியம் பார்த்தாலும் அது கெட்ட நாள் தான். எனவே என்ன சொல்ல வருகிறேன் என்றால், ஆடி மாசம் வந்துருச்சு, ஒரு கல்யாணம் ஆடி மாசத்துக்கு முன்னாடி பேசப்படுது, எப்ப வச்சுக்கலான்னு கேட்கிறாங்க. இப்ப யாராவது ஒருத்தர் இத்தனாம் தேதி வச்சுக்கலான்னு சொல்லும் போது சடார்னு பொம்பளைங்க சொல்லுவாங்க, ஆடி பிறந்த பிறகா வைக்கிறது உனக்கு அறிவு இருக்கான்னு கேட்பாங்க. ஏன்னா கரெக்டா தெரியும் அவங்களுக்கு, நமக்கு தெரியாதது கூட பொம்பளைங்களுக்கு தெரியும். ஏன்னா அதுக்கு ஈமான் கொண்டவங்க பெரும்பாலும் அவங்க தான். எனவே சொல்லுவாங்க, ஆடி மாசத்திலேயே கல்யாணம் பண்ணுவாங்க, பைத்தியக்காரத்தனமா பேசுறியம்பாங்க. அந்த நேரத்தில் துணிவோடு அன்னைக்கு தான் வைக்கணும்னு சொல்லக்கூடிய தைரியம் நமக்கு வரணும். நம்ம குடும்ப தலைவராக இருந்தால் அல்லது அந்த குடும்பத்துக்கு நம்மால் ஏதாவது நன்மை நடந்திருக்குமே, ஆனால் நான் கல்யாணத்துக்கு வரணும்னா ஆடி மாசம் வையன்னு சொல்லணும். அந்த தைரியம் நமக்கு வேணும். இதுதான் நல்லது ஏவி தீமையை தடுக்கிற காரியமே தவிர, மண்ணா உட்கார்ந்துட்டு கல்யாணத்துல அவங்க கூடவே இருந்துட்டு சொந்தத்தை பேணணும் இல்லையா. அஜித்து நீங்க தானே சொல்றீங்க சொந்தத்தை பேணணும். இது சொந்தத்தை பேணுவதல்ல. ஹராமான காரியத்திலேயோ தப்பான காரியத்திலேயோ எல்லாத்துக்கும் ஒத்து போயிட்டு குடும்பத்தோட நான் ஒத்து போயிட்டேன்னு சொல்றது பெருமைக்குரிய காரியம் அல்ல. மாற்றமாக நல்லதை எடுத்து லேசாவது சொல்லணும். இது மாதிரி பேசக்கூடிய பேச்சுக்கள்ல திரும்ப திரும்ப நமக்கு தெரிஞ்ச நல்லதை சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா நிச்சயமாக இந்த சமுதாயம் அப்படியே தம்லையாவது இருந்துகிட்டு இருக்கும். மேல போக வேண்டிய அவசியம் இல்லை. இருக்கிற நல்லது இருக்கிறதாகவே இருந்துகிட்டு இருக்கும். எனவே அல்லாஹ் தஆலா இந்த சமுதாயத்துக்கு மட்டும்தான் குன்தும் ஹைர உம்மத்து, நீங்கள் தான் சிறந்த சமுதாயம், படைக்கப்பட்ட சமுதாயத்திலேயே நீங்க தான் சிறந்த சமுதாயம். தஅமுருன பில் மாரூஃபி வ தன்ஹவுன அனில் முன்கரி, நீங்க நல்லதை கொண்டு ஏவுறீங்க, தீயதை கொண்டு தடுக்கிறீங்க. இதுக்கு இலக்கணமா நம்ம இருக்கணுமா இல்லையா? கெட்டது நடக்கும்போது தடுக்கணுமா இல்லையா? நல்லதை ஏவணுமா இல்லையா? எதையுமே செய்யாம இருந்துட்டு முஸ்லீம் அப்படிங்கிற ஒரு பேருக்கு அடையாளத்துக்கு நம்ம இருந்துட்டு போறதுல எந்த அர்த்தமும் கிடையாது என்பதை முதலாவதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாம் என்பது நல்லதை சொல்லி சொல்லித்தான் வளர்ந்தது. சரி, கெட்ட பேச்சுக்கள் இருக்கு இல்லையா, அதை நம்ம விலாவரியா நிச்சயமா பார்க்க வேண்டியிருக்கு. முதலாவதாக கெட்ட பேச்சுல நடக்காததா நடந்ததா சொல்றது, பொய் சொல்றது. இந்த பொய்யை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப கடுமையா சொல்லியிருக்கிறாங்க. ஹதீஸுகள் இன்னைக்கு நமக்கு நிறைய ஹதீஸுகள் கிடைச்சிருக்கு, நிறைய கிதாபுகள்ல ஹதீஸுகள் இருக்கு. அந்த ஹதீஸுகள்ல சில ஹதீஸுகள் ஏற்றுக்கொள்ளப்படாதவை,
என்று சொல்லப்பட்டிருக்கிறது. லைஃபான ஹதீஸுகள் அல்ல, பலவீனமான ஹதீஸுகள் அல்ல. பலவீனமான ஹதீஸ்ன்னு சொன்னா சொன்னவர் யாருன்னு தெரியலன்னு அர்த்தம், அல்லது சொன்னவரிடத்தில் ஏதோ சின்ன குறை இருக்கும், அந்த குறையெல்லாம் இஸ்லாமிய அடிப்படையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுதான். ஆனா அந்த எழுதுனாங்க இல்லையா, அவங்க அதை கூட பெரிய விஷயமா நினைப்பாங்க. உதாரணத்துக்கு சாதாரணமா புகாரி இமாம் ஒரு ஹதீஸை கேட்க போறாங்க, ஒருத்தர் ஒரு ஹதீஸை கேட்க போறாங்க. நீண்ட தூரம் போய் அவரை பார்த்துட்டாங்க. பார்த்தாச்சுன்னா அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா தன்னுடைய ஆடுகளை அப்படி மேய்ச்சிக்கிட்டே இருக்கிறார். அவர்கிட்ட தான் ஹதீஸ் இருக்கு. ஹதீஸை கேட்டாங்க, போனாங்க, போய் அவர்கிட்ட கேட்கலாம்னு போனாங்க. ஆனா அவர் ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டே இருந்தவர் என்ன பண்ணாரு, ஒரு கொலைய மரத்துல இருந்து ஒடிச்சாரு, ஆட்டுக்கு காட்டினாரு. காட்டிட்டு அப்படியே நடந்து 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 வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டார். கொடுக்கல, அந்த ஆட்டுக்கு கொடுக்கல, கொடுக்காம கூட்டிட்டு வந்துட்டார். எனவே புகாரி இமாம் அவர்கிட்ட ஹதீஸை கேட்கல, வந்துட்டாங்க. கூட்டிட்டு போனாலும் சொன்னாங்க, நான் வழிகாட்டினேன்னா அவர்கிட்ட ஹதீஸை கேட்டுட்டீங்களான்னாங்க. இல்லை இல்லை, அவர் மோசடிக்காரராக இருக்காரு, ஒரு ஆட்டை மோசடி பண்றவரு ஹதீஸுகளை சரியா சொல்ல மாட்டாருன்னு சொன்னாங்க. இப்ப நம்ம கேட்போம், அவர் செஞ்சது சரியா தப்பானா சரிதான். ஆடு மேய்க்கிறவரு அதைத்தான் செய்ய முடியும். ஒரு ஆடு மேய்க்கிறவரு இறைய அங்கேயே கொடுத்துக்கிட்டு இருந்தாருன்னா அது அங்கேயே கிடைக்குமே தவிர பட்டியலுக்கு என்ன செய்யாது, வராது. வர வைக்கணும்னு சொன்னா ஆட்டுக்காரருக்கு தெரிஞ்ச வித்தை அதுதான். எல்லா ஆட்டுக்காரங்களும் அதை தான் செய்வாங்க. சஹாபாக்கள் காலத்திலேயும் அதுதான் நடந்திருக்கு. ஆனா இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹதீஸுகளை ரொம்ப செவ்வையா தொகுக்கணுங்கிறதுனால அந்த ஹதீஸை வாங்கல. எனவே லைஃபான ஹதீஸுகள்ங்கிறது ஃபுல்லா பொய்யான ஹதீஸுகள் என்ற அர்த்தம் அல்ல. அதுக்கு நான் சொல்ல வரல. ஹதீஸுகளில் யார் பொய் சொல்லுகிறார்களோ அவர்கள் நரகத்திலே இருப்பிடத்தை ஆக்கிக் கொள்ளட்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, மன் கரிப அலைய முத்தஅம்மிதன், என் மீது யார் பொய் சொல்லுகிறார்களோ, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னு அள்ளி விடுறாங்களோ அவங்களுக்கு நரகத்தில் தன்னுடைய இருப்பிடத்தை ஆக்கிக் கொள்ளட்டும்னு சொன்னாங்க. எனவே சஹாபாக்கள் காலத்திலிருந்தே பொய் என்பது அறிவறுக்கத்தக்க ஒரு காரியமா இருந்திருக்கு. முஸ்லீமா இருந்தா பொய் சொல்ல மாட்டான். ஆனா சாதாரணமா அன்னைக்கு காலையில இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் எத்தனை பொய் சொல்றான். சின்ன பிள்ளைங்களுக்கு புத்தி சொல்றான். புத்தி சொல்லணும்னு யாராவது நினைச்சோம்னா பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது, பொய் சொன்னா கடுமையான குற்றம் என்று சொல்றான். சொல்லி அவனுக்கு என்ன செய்யறான், பொய் சொல்லக்கூடாதுன்னு பாடம் நடத்துறோம். ஆனா வீட்டுல யாராவது போன் பண்ணாங்கன்னு வச்சுக்கிடுங்க, நம்மளுக்கு சடைவா இருக்கு, போன் பேசுறதுக்கு நமக்கு மனசு இல்லை, அல்லது பேசுனவன் யாருன்னு விளங்குது, என்ன சொல்லுவான், நான் இல்லைன்னு சொல்லியிருத்தான்னு சொல்லுவான். மகனை பார்த்து நான் இல்லைன்னு சொல்லியிருத்தான்னு சொல்லுவோம். ஏன்னா நம்ம பேச விரும்பலைங்கிறதுனால மகனுக்கு பொய் சொல்றதுக்கு நம்மளே என்ன செய்யறோம், சொல்லி கொடுக்குறோம். முல்லா நஸ்ருத்தீன் என்ன பண்ணாராம், ஒரு ஆளுக்கு கடன் கொடுத்துட்டார். அந்த ஆளு இவரை காணும் போதெல்லாம் ஓடிக்கிட்டே இருந்தார். கடைசியில பார்த்தாச்சுன்னா ஒரு நாள் அவர் வீட்டுக்குள்ள போறத பார்த்துட்டார். முல்லா நஸ்ருத்தீன் வீட்டுக்குள்ள போறத, அந்த மனிதர் வீட்டுக்குள்ள போறத முல்லா நஸ்ருத்தீன் என்ன செஞ்சுட்டார், பார்த்துட்டார். கதவை தட்டி மகன்கிட்ட சொன்னாரு, ஏத்தா அவங்க அத்தா உள்ள இருக்காரு, கூப்பிடுன்னு சொன்னார். அந்த பையன் ஏற்கனவே அவ அத்தா உள்ள போகும்போதே சொல்லிட்டு போயிட்டார், நான் இல்லைன்னு சொல்லிடு, அந்த ஆள் வருவான், நான் இல்லைன்னு சொல்லிடு. உடனே அந்த பையன் சொன்னானா, எங்க அத்தா வீட்டுல இல்லைன்னா, எங்க அத்தா வீட்டுல இல்ல, கடைக்கு போயிட்டான். உடனே முல்லா நஸ்ருத்தீன் சொன்னாரா, இனிமே கடைக்கு போகும்போது தலையை கொண்டு போய் சொல்லு. ஜன்னல்ல அந்த ஆள் தலையை வச்சுட்டு போனா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தேன்னு சொன்னார். வீட்டுக்குள்ள இவர் வரும்போது ஜன்னல்ல அவர் தலை தெரிஞ்சிருக்கு, வீட்டுலதான் இருக்காரு. மகன் சொன்னா இல்லைன்னு சொன்னான். உடனே இவர் சொல்றாரு, இனிமே வீட்டை விட்டு வெளியே போனா தலையையும் சேர்த்து கொண்டு போய் சொல்லு. தலையை என்ன செஞ்சிருக்காரு, ஜன்னல்ல மாட்டி வச்சுட்டு போயிருக்காருன்னு சொல்லிட்டு வெளியே வந்தார். அந்த மாதிரி சில நேரங்களில் நம்ம பொய் சொல்லும் போது அது ஈஸியா என்ன செய்யுது, மக்களுக்கு தெரிஞ்சு போயிடுது. பொய் சொல்லுவதனால் எவ்வளவு பெரிய கேடுகள் நடக்கிறதுங்கிறத பத்தி நம்ம என்ன செய்யறது இல்லை, விளங்குறது இல்லை. இந்த சின்ன பிள்ளைங்க எக்கச்சக்கமா லீவு போடுவான், நம்ம பிள்ளைங்கள்ட்ட இல்லை அது. ஆனா சாதாரணமா சிட்டில எல்லாம் பாத்தீங்கன்னா உயிரோட இருக்கிற தாத்தாவை க்ளோஸ் பண்ணிடுவான், பாட்டியை க்ளோஸ் பண்ணிடுவான். ஏன்னா ஒரு நாள் லீவு வேணுங்கிறதுக்காக வேண்டி மனுஷனையே க்ளோஸ் பண்றவன்லாம் நம்ம பிள்ளைங்கள இருந்துகிட்டு இருக்கான். சிட்டியில அதிகமா நடக்கும். ஒரு பாட்டி என்ன செஞ்சாங்களாம், கேஸே போட்டாங்களாம், இனிமேல் என்ன பயன்படுத்தி லீவு போட்டேன்னா கேஸ் போட்டுருவேன்னு பேரண்ட்ட சொன்னாங்களாம். அந்த அளவுக்கு பொய் சொல்லி லீவு வாங்குறவன் இருக்கான். இப்படிதான் ஒரு பையன் என்ன பண்ணிட்டான்னு கேட்டா, எங்க தாத்தா
இறந்து போனதுனால எனக்கு ஒரு நாள் லீவு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன்னு லீவ் லெட்டர் எழுதி ஒரு பையன் கையில கொடுத்துட்டு அவன் ஊர் சுத்த போயிட்டான். பள்ளிக்கூடத்துக்கு லெட்டர் வந்துச்சு, லீவ் லெட்டர் வந்துச்சு. கிளாஸ் டீச்சர் அந்த லீவ் லெட்டரை பார்த்துட்டு, ஆஹா இந்த பையனா, இந்த பையனுடைய தாத்தா இறந்து போனாரான்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை அப்படியே ஹெட்மாஸ்டருக்கு அனுப்பி வச்சுக்கணும். ஹெட்மாஸ்டர் அதை பார்த்தாரு, ஆஹா இந்த பையனுடைய தாத்தாவா, இவர் ஏற்கனவே நம்ம பள்ளிக்கூடத்துல ஹெட்மாஸ்டரா இருந்து ரிட்டையர்ட் ஆன அல்லன்னு சொல்லிட்டு மாலை மரியாதையோட அந்த வீட்டுக்கு போயிட்டாங்களாம். எல்லா டீச்சர்ஸுக்கும் தகவல் சொல்லி, இந்த பையனுடைய தாத்தா இறந்து போயிருக்காரு, அவர் நம்ம பள்ளிக்கூடத்துல ஹெட்மாஸ்டரா இருந்து ரிட்டையர்ட் ஆனவர். இதுல என்ன வேடிக்கைன்னு கேட்டா, ரிட்டையர்ட் ஆன பிறகு இந்த பையன் பிறந்திருக்கான், அதனால நம்ம தாத்தா தான் இந்த பள்ளிக்கூடத்துல வேலை பார்த்தாருங்கிறது அவனுக்கு தெரியாமையே போச்சு. கடைசியில மாலை மரியாதையோட வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. வீட்டுல கல்லு குத்தியா அவர் உட்கார்ந்து இருக்காரு. என்னையா என்ன தேடி வர்றீங்கன்னு இருக்கு. இல்ல நீங்க செத்து போயிட்டீங்கன்னு உங்க பேரன் என்ன செஞ்சிருக்கான், லெட்டர் எழுதியிருக்கான். அட மூதேவின்னு சொல்லிட்டு வந்த பிறகு தவணை முறையில வீடே சேர்ந்து என்ன செஞ்சாங்களாம், அடிச்சாங்களாம். இது மாதிரி பொய் சொல்லுவதற்கு 1008 யோசனை வேணும். உண்மை சொல்றதுக்கு யோசனையே தேவையில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவதையெல்லாம் குறிச்சிக்க சொல்லி ஒரு சஹாபிக்கு சொல்லுவாங்களாம். அந்த சஹாபி ரசூலுல்லாஹ் சொல்லுவதையெல்லாம் எழுதி வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் ஒரு சஹாபியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையான வார்த்தையால ஒரு விஷயத்தை சொன்னாங்க. அதை அவர் எழுத காணோம். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னப்பா எழுதலையான்னு கேட்டாங்க. அவர் சொன்னாரு, நீங்க கோபத்துல பேசுனீங்க, அதனால எழுதல. உடனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்களாம், நான் கோபத்துல பேசினாலும் உண்மையை தான் பேசுவேன், அவருக்கு நான் பேசியது ஹக்கான பேச்சு, எழுதுன்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு தன்னம்பிக்கை, நான் பொய் பேச மாட்டேன் என்கிற தன்னம்பிக்கை ரசூலுல்லாஹ்வுக்கு இருந்ததுனால தான் இன்னைக்கு ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தையை நம்ம திரும்ப திரும்ப என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், பேசிக்கிட்டு இருக்கோம். வாழ்க்கையில் பொய்யே அறியாதவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னும் சிறப்பாக சொல்ல போனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வழியில் நடந்த மேதைகள் எல்லாம் இந்த பொய்ங்கிறது இல்லைங்கிறதுனாலயே இன்றைக்கு வரைக்கும் பேசப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பகதாதுக்கு படிக்க போறாங்க. நம்ம படிக்க போற மாதிரி இல்ல, உள்ளூருக்குள்ள எல்லா கலைகளையும் படித்து விட்டு மேற்படிப்புக்காக ஆய்வுக்காக போறாங்க. அப்படி போகும்போது அவங்க அம்மா சொன்னாங்களா, சின்ன பையன் கிட்டத்தட்ட 11-12 வயசு பையனா இருந்தாங்க. அந்த நேரத்தில் அவங்களை அனுப்பி வைக்கும் போது சொன்னாங்க, எத்தா நீ பேசுற பேச்சில பொய்ய கலக்காம பேசுன்னு சொன்னாங்க, பொய்யே பேசாத என்று சொல்லி அனுப்புனாங்க. எல்லாம் நமக்கு தெரிஞ்சதுதான். பொய்யே பேசாதேன்னு சொல்லி அனுப்பி வைக்கும் போது சொன்னாங்க, உன் செலவுக்காக 40 தங்க காசை உன் கக்கத்துல என்ன செஞ்சிருக்கேன், உள் ஜேப்ல வச்சிருக்கேன். உள் பக்கமா ஒரு ஜேப்பு தச்சு அதை சுத்தமா சீல் வச்சு அதுக்குள்ள 40 தங்க காசை வச்சு அனுப்புனாங்க. முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ஒரு வணிக கூட்டத்தோட என்ன செய்யறாங்க, போய்கிட்டு இருக்கிறாங்க. காட்டுல போனா ஒரு பெருங்கூட்டம் வழி மறிச்சுட்டான். வழி மறிச்ச உடனே ஒவ்வொருத்தருக்கிட்டையா பணத்தை பிடுங்கிட்டே வந்தானுவ. வியாபாரிகள்கிட்ட பணம் எக்கச்சக்கமா இருக்கும், பிடுங்கிட்டே வந்தான். சின்ன பையனை கவனிக்கவே இல்லை. கொள்ள கூட்டத்துல சாதாரணமா இருந்த ஒருத்தன் ஒரு வேளை மிட்டாய் திங்கிறதுக்காக இவன்ட்ட 1 காசு 2 காசு இருந்தாலும் இருக்கலாம் என்று நினைச்சுக்கிட்டு வந்து கேட்டானா, தம்பி உங்ககிட்ட என்ன இருக்குன்னு கேட்டான். அவங்க சொன்னாங்க, எங்க அம்மா 40 தங்க காசுங்க தச்சிருக்காங்க என்று சொன்னாங்க. அவனுக்கு அப்படி ஆச்சரியப்பட்டு போனான். என்னையா இது, சாதாரணமா சின்ன பிள்ளைங்க அடிக்க பயந்து பொய் தான் சொல்லுவான், அதெல்லாம் இல்லைன்னு சொல்லி சொல்லுவான். ஏன்னா மிட்டாய் வாங்குறதுக்கு காசு இருந்தா கூட அதை பறிச்சிடக்கூடாதுன்னு நினைப்பான். ஆனா இந்த பையன் அவ்வளவு தைரியமா சொல்றான்னு சொல்லிட்டு இது உண்மையா இருக்குமோ பொய்யா இருக்குமோன்னு சொல்லிட்டு தலைவன்கிட்ட போய் சொன்னான். அந்த தலைவர் வந்தாரு, தம்பி உங்ககிட்ட என்ன இருக்குன்னு கேட்டார். இந்த கக்கத்துல 40 தங்க காசு இருக்குன்னு சொன்னாங்க. கடைசியில சோதனை பண்ணி பார்த்தா 40 தங்க காசு இருந்துச்சு. இருந்த உடனே, ஏன்பா இது, நாங்க எல்லாத்தையும் கேட்டுட்டு நாங்க வாட்டுக்கு போயிருப்போமே, நீ இல்லைன்னு சொல்லியிருந்தா கூட உன்னை பெருசா நாங்க எடுத்துக்க மாட்டோம். சின்ன பையனை யாரும் என்ன செய்யறதில்ல, நோண்டுறது இல்லை. இல்லைன்னு சொல்லியிருந்தா போயிருக்கலாம், ஏன் எங்கள்கிட்ட வந்து இருக்குன்னு சொன்னேன்னு கேட்டாங்க. உடனே முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி சொன்னாங்க, கஷ்டமான காலத்தில் கூட பொய் சொல்லாத என்று எங்க அம்மா சொல்லியிருக்கிறாங்க. உடனே சொன்னாங்களா, சாதாரண உங்க அம்மா சொன்ன ஒரு வார்த்தையை நீ பின்பற்றி கொண்டிருக்கிறாய், அல்லாஹ் எங்களுக்கு வாழ்நாள் ஃபுல்லா பின்பற்றக்கூடிய ஆயிரக்கணக்கான வார்த்தையை குர்ஆன் மூலமா இறக்கி இருக்கிறான், நாங்க அதை பின்பற்றலையே.
ஒரு சாதாரண பொய் சொல்லாதேங்கிற வார்த்தையை பின்பற்றி உன் உயிருக்கு கூட கவலைப்படாம 40 தங்க காசு இருக்கு எடுத்துக்கிடுங்கன்னு சொல்றிய, நான் அல்லாஹ்வுடைய கடமைகளை புறக்கணித்துக் கொண்டிருக்கிறேன்னு சொல்லிட்டு கூட்டத்தோட அவன் அவர்களுக்கு பின்னால் போனான் என்பது வரலாறு. எனவே பொய் சொல்லாமல் இருந்தவர்கள் தான் சரித்திரத்தில் நின்றிருக்கிறார்கள். சாதாரணமா தப்பு இல்லாத பொய் இருக்குமேயானால் பொய்மை குறை தீர்த்த நன்மை பயக்கும் ஆயின் ஒரு திருக்குறள் இருக்கு. பொய்மை குறை தீர்த்த நன்மை பயக்கும் ஆயின் பொய்மையும் வாய்மை இடத்து. ஏதாவது நன்மை செய்யறதுக்காக நீ பொய் சொன்னா அது வாய்மையினுடைய இடத்துல உண்மையினுடைய இடத்துல இருக்கும். ஏதாவது நல்லது நடக்கணுங்கிறதுக்காக பொய் சொன்னான். சமுதாயத்தில் சில பேர் இருக்கிறாங்க வித்தியாசமான ஆட்கள். அண்ணன் தம்பி 2 பேர் இருப்பாங்க, 2 பேருமே பணக்காரரா இருப்பாங்க. அண்ணன் 1000 ரூபா கொடுத்தா தம்பி 2000 ரூபா கொடுப்பார். இன்னும் சில தீவிரவாதிகள் இருக்காங்க, அண்ணன் 1000 ரூபா கொடுத்தா தம்பி 500 ரூபா கொடுப்பார். இப்படி ஒரு வித்தியாசமான ஆள் இருக்கு. அவர் கொடுத்தாரா அவரை விட ஒரு படி மேல இருக்கணும்னு நினைக்கிறவங்க. இந்த வசூல் பண்ண போறாங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த டெக்னிக்கெல்லாம் தெரியும். எடுத்த உடனே ஊர்ல யாரையாவது பார்த்து இந்த 2 பணக்காரங்க இருக்காங்களே இவங்கள்ட்ட எப்படி வசூல் பண்ணணும் அவங்கள்ட்ட எப்படி வசூல் பண்ணணும்னு கேட்பாங்க. கேட்டுட்டு என்ன செய்வாங்கன்னா இவர்கிட்ட போவாங்க, உங்க அண்ணன் 5000 ரூபா கொடுத்தாங்கன்னு சொல்லுவாங்க. இல்லையா, நம்ம கணக்கில் ஒரு 10,000 எழுதிக்கிடுங்கன்னு இவர் சொல்லுவார். இவர்கிட்ட சொல்லிட்டு 10,000 ரூபாய் எழுதின பிறகு அவன் அண்ணன்ட்ட போவாங்க. அவற்றை போய் உங்க தம்பியை பார்த்தீங்களா 10,000 ரூபாய் எழுதியிருக்கிறாரு, என் கணக்கில் 20 ரூபாய் எழுதிக்கிடுங்க. இது ஒரு மனிதனுடைய வீக்னஸை நம்ம பயன்படுத்துறது. நிச்சயமா அது ரசிக்க தகுந்ததல்ல, நமக்கு வேணுங்கிறதுக்காக பொய் சொல்லக்கூடாது. ஆனா ஒரு கொலைகாரன் துரத்திக்கிட்டு வர்றான் ஒரு நல்ல மனுஷனை, நம்ம வீட்டுக்குள்ள அந்த நல்ல மனுஷன் நுழைஞ்சிட்டான். அண்ணா என்னை காட்டி கொடுத்துறாதீங்க, நான் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போறேன். அவன் கொஞ்சம் தூரத்துல ஓடி வர்றான், வந்து இந்த இடத்த காலி பண்ணிட்டு போயிட்டான்னா நான் ஓடி போயிடுறேன்னு சொல்றான். இந்த நேரத்துல நம்ம பயந்து போய் எங்க வீட்டுக்குள்ளதான் இருக்கான்னு சொல்லக்கூடாது. அந்த நேரத்தில் பொய் சொல்லுவது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. இது மாதிரி ஆகுமான காரியங்களை பொய் சொல்லலாம்னு இஸ்லாமும் சொல்லுகிறது. ஆனால் இந்த திருக்குறள் இருக்கு இல்லையா, இதுக்கு விளக்கம் சொன்ன ஒரு இஸ்லாமிய அறிஞர் சதாவதானி சேகத்தம்பி பாவலர் அவர் சொன்னாரு, பொய்மை புரை தீர்த்த நன்மை பயக்குமாயின் பொய்மையும் வாய்மை இடத்துன்னு சொல்லி திருக்குறள் சொல்லுது. ஆனா வள்ளுவருக்கே பொய் சொல்றது பிடிக்கல. அதனால தான் என்ன சொல்லி இருக்கிறாருன்னு கேட்டா, நன்மையாக இருக்குமேயானால் பொய் சொல்லுவது வாய்மையினுடைய இடது பக்கத்துல வாய்மை இடத்துன்னு சொல்லி இருக்கிறாரு, வலத்துன்னு சொல்லல. வாய்மையினுடைய இடது பக்கத்துல, இடது பக்கம் எப்பவுமே 2வது அந்தஸ்து தான். என்னுடைய ரைட் ஹேண்டுன்னு சொல்லுவாங்க. யாராவது நெருக்கமான ஆள் இருந்தாச்சுன்னா இவர் என்னுடைய ரைட் ஹேண்டும்பாங்க. எனவே வலது என்பது 1ஆம் தரம், இடது என்பது 2ஆம் தரம். எனவே பொய் சொல்லவே கூடாதுன்னு தான் வள்ளுவரும் சொல்றார். என்ன சொல்லுவாங்க, அதாவது கல்யாணம் முடிக்கிறதுக்காக 1000 பொய் சொல்லியும் ஒரு கல்யாணம் பண்ணலாம்பாங்க. 1000 பொய் சொல்லியும் கல்யாணம் பண்ணலாம். அதனாலேயே நிறைய பேர் தரகம் சொல்றதையெல்லாம் நம்பிட்டு கல்யாணத்துக்கு பிறகு தான் பிள்ளை சோத்துல அடிச்ச பந்து மாதிரி வீட்டுக்குள்ள வரும்போது கஷ்டப்படுறாங்க. மாப்பிள்ளை அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர்னு எக்கச்சக்கமா பொய் சொல்றான் தரகன். அதை நம்பி என்ன செய்யறது, நேர்ல போய் பார்க்கறதே இல்லை, அல்லது பணத்தை மாத்திரமே பிரதானமா நினைக்கிறது. இதனால திருமணத்துக்கு பிறகு என்ன செய்யறாங்க, பிள்ளைய வச்சு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆனால் 1000 பொய் சொல்லி என்று சொல்லி தமிழ் அறிஞர்கள் சொல்லி இருக்கவே முடியாது. சொல்லி இருந்தால் அவங்க பெரிய மனுஷனே கிடையாது. 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணுன்னு யாராவது சொல்லி இருந்தா அவங்க பெரிய மனுஷனா இருக்க முடியாது. பொய் சொல்ல சொல்லுவாங்களா பெரிய ஆட்கள்? நிச்சயமா சொல்லலாம். 1000 பொய் சொல்லியும் 1000 பேர்ட்ட நீ நடையா நடந்து போய் சொல்லு. ஏன்னா கல்யாணம்ங்கிறது வாழ்க்கையில ஒரு தடவை நடக்கக்கூடிய காரியம். இந்த தடவையாவது பேசாதவனையெல்லாம் பேசு, கூப்பிடாதவனை எல்லாம் கூப்பிடு என்று சொல்லி 1000 பொய் சொல்லியும் ஒரு கல்யாணத்தை பண்ணுன்னு சொன்னதை நம்மாடு அவன் சௌரியத்துக்கு 1000 பொய் சொல்லியும் ஒரு கல்யாணம் பண்ணு. எனவே பொய் என்பது எந்த காலத்திலும் வெறுக்கப்பட்டது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொன்னார்கள். மார்க்கத்தில் எவன் பொய்யை திணிக்கிறானோ நரகத்தில் அவன் தன்னுடைய இருப்பிடத்தை ஆக்கி கொள்ளட்டும்னு சொன்னாங்க. அதே மாதிரி 2வது என்னன்னு கேட்டா புறம் பேசுறது. இந்த புறம் பேசுறது இருக்கு இல்லையா, அத மாதிரி கொடுமையான காரியம் வேற ஒன்றும் இல்லை. புறம் என்றால் நம்ம இல்லாத நேரத்துல பின்னாடி பேசுறது. அகம்னா முன்னாடி பேசுறது, புறம்னா பின்னாடி பேசுறது.
நாம் இருக்கும்போது எதை ரசிக்க மாட்டோமோ அதை நமக்கு பின்னாடி யார் பேசினாலும் அதுக்கு பேரு புறம்தான். நான் அடிக்கடி சொல்றது உண்டு என்னுடைய மக்கள்கிட்ட, நம்ம பேசுற பேச்சு எப்படி இருக்குன்னு கேட்டா, எந்த அளவுக்கு இருக்குன்னு கேட்டா, 5 பேர் உட்காந்து பேசுறாங்க. இந்த 5 பேருமே 6வது மனுஷனை பத்தி பேசுறாங்க. இந்த 5 பேரும் 6வது மனுஷனை பத்தி பேசுறாங்க. 5 பேரை பத்தி பேசுறதே இல்லை. அதுல யாராவது ஒருத்தர் 8 மணி ஆச்சு நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போறாரு. இவர் யார் தெரியுமா சொல்லி 4 பேர் என்ன செய்யறது, எந்திரிச்சு போற ஆளை பத்தி பேசுறது. அப்புறம் 4வது ஆளை எந்திரிச்சு போனார்னா 3 பேர் சேர்ந்து அந்த 4வது ஆளை கழுவி குடிக்கிறது. கடைசியா போறாரு தெரியுமா, அவரு கூட என்னடா இவ்வளவு இருக்கானுவ, ஒன்னும் உருப்படி இல்லாத பயிலுவான்னு சொல்லிட்டு உதறிட்டு போவார். இந்த அளவுக்கு அடுத்தவர்களை பற்றி பேசுவதில் நம்ம என்ன செய்யறோம், ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கிறோம். எங்கேண்டி இல்ல, பள்ளிவாசலே புறம் பேசுறதுக்குன்னு ஆயிருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கியாமத் நாளுடைய அடையாளங்கள்ல ஒண்ணு, பள்ளிவாசல்ல கூடி கூடி பேசுவாங்க, பள்ளிவாசல்ல சத்தம் போடுவாங்க. பள்ளிவாசல் எவ்வளவு புனிதமானது. நம்ம வீடா இது, அல்லாஹ்வுடைய வீடு. ஒன்னே ஞாபகம் வச்சுக்கிடுங்க, ரோட்ல 2 பேர் போறாங்க, ரோட்ல 2 பேர் போய்கிட்டே இருக்கிறாங்க. நம்ம வீட்டுக்குள்ள உட்காந்து பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த 2 பேரும் குபீர்னு உள்ள வந்துட்டாங்க. வந்து அவங்க பாட்டுக்கு நம்ம வீட்டு சேர்ல 2 பேரும் உட்காந்துக்கிட்டு அவங்க கதையை பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம கேட்குறோம், என்னையா இது, ரோட்ல போனீங்க திடீர்னு வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்களா? அம்மா உங்க வீடு தானே காலியா இருக்கு, இங்க தானே வந்து பேச முடியும்னு சொல்றாங்க. அவனை விட்டுருவீங்களா? நீங்க காலியா இருக்குங்கிறதுனால இன்னொருத்த வீட்டுக்குள்ள வந்து பேசலாமான்னு சொல்லுவீங்களா இல்லையா? என் வீடு என்ன சத்திரமாடான்னு கேட்பீங்களா இல்லையா? அல்லாஹ்வுடைய வீடு இல்லையா இது? அல்லாஹ்வுடைய வீட்டுல நம்ம வந்து பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு? அல்லாஹ் கேட்க மாட்டானா? என் வீட்டுல உட்காந்து உன் கதையை பேசுறதுக்கு யாரா நீன்னு கேட்பானா? கேட்க மாட்டானா? நான் தைரியமா பேசுறோம். இன்னும் சொல்ல போனா ஹனஃபி மதுஹப்ல ஹனஃபி இமாம் ஒரு சட்டம் சொல்லுவாங்க, பள்ளிவாசலுக்குள் வந்து திரும்பி போற வரைக்கும் ஏத்திகாஃபுடைய நியத்தோட வாங்கன்னு சொல்லுவாங்க. ஷாஃபி மதுஹபை பொறுத்த வரைக்கும் குறைஞ்சது 1 நாள், ஹனஃபி மதுஹபை பொறுத்த வரைக்கும் 1 நிமிடமாக இருந்தாலும் ஏத்திகாஃபுடைய நியத்தோட பள்ளிவாசலுக்கு வந்துட்டு போகலாம். இதனால என்ன நடக்குன்னு கேட்டா, உள்ள வரும்போது நம்ம ஏத்திகாஃபுடைய நியத்தோட வந்துட்டோம்னா யாருக்கிட்டையும் பேச மாட்டோம், வீணான வார்த்தைகளை என்ன செய்ய மாட்டோம், சொல்ல மாட்டோம். எல்லாத்தையும் அவங்க தான் சொல்றாங்க. எல்லா இமாம்களும் இதே கருத்தை தான் சொல்றாங்க.